அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வந்த பொறுப்பு அமைச்சர் ராஜுவிற்கு அங்கே வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் வருகையின் போது தாவேக்காவினர் ஏராளமானோர் கார்களில் வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது. குறைதீர் கூட்ட அரங்கில் தாவேக்காவினர் நீண்ட நேரம் நின்றதால் பொதுமக்கள் தங்களது மனுக்களை வழங்க முடியாமல் தவித்ததாகவும் அங்கே தகவல் வெளியாகியது. தாவேக்க நிர்வாகிகள் அங்கும் இங்குமாக ரீல்ஸ் எடுத்ததால் பொதுமக்கள் மனு கொடுக்க முடியாமல் அவதியடைந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். இன்று வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை மனுநீதி நாள். அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் கூட்டமாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பொறுப்பு அமைச்சருக்கு பார்ப்பதற்காக தாவேக்காவினர் அதிகமாக கூடியதால் மக்கள் மனு கொடுக்க முடியாமல் சிரமமடைந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடந்தது அங்கே? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது தென்காசி மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலைத்துறை அமைச்சர் ராஜு இன்றைய தினம் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட பிறகு முதலாக தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்தார். அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆங்காங்கே சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருவதற்காக அமைச்சர் ராஜு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு வருகை தந்த போது ஏராளமான கார்களில் பின்தொடர்ந்து தாவேக்காவினர் வருகை தந்த நிலையில் அனைவரது கார்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்குள் உள்ளே நுழைந்ததால் அங்கு நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாயினர். குறிப்பாக இது திங்கட்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்ட அரங்கிற்குள் சென்று தாவேக்காவினர் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த நிலையில் பொதுமக்கள் தங்களது மனுக்களை வழங்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆங்காங்கே நின்று கொண்டு அங்கும் இங்குமாய் ரீல்ஸ் மோகத்தில் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த நிலையில் தாவேக்காவினர் அட்ராசிட்டி காரணமாக இன்றைய தினம் குறைதீர்ப்பு மனுக்களை வழங்க முடியாமல் பொதுமக்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் தற்போது பல்வேறு தரப்பினர் கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது கண்டனங்களை வீடியோவாக வெளியிட்டு இது போன்ற தாவேக்காவினரின் இது போன்ற செயல்பாடுகளால் பொதுமக்கள் இன்றைய தினம் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறி வீடியோ வெளியிட்டு உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்முவேல். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.